கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளில் கூட இந்த நிகழ்ச்சி மூலமா உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வசனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். ஆமென். இந்த வசனத்துல கூட நம்ம பார்க்கிறோம், உபத்திரவம். சங்கீதம் 22ஆம் சங்கீதம் 24ஆம் வசனத்துல நம்ம இந்த வார்த்தையை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுல பாத்தீங்கன்னா, உபத்திரவப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணாமலும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உபத்திரவப்படுகிறவன் யாரா இருந்தாலும் சரி, அவங்களுடைய உபத்திரவத்தை இயேசு மட்டும் அற்பமா எண்ணவே மாட்டாரு. உபத்திரவம்னாமே ரொம்ப கஷ்டத்துலயும் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயத்து தான். நம்மளுக்கு ஒருவேளை கடன் தொல்லையில இப்ப நம்ம ஒரு 10 ரூபா 20 ரூபா கடன் வாங்கணும், 100 200 கடன் வாங்கணும், அதெல்லாம் பெரிய உபத்திரவமா நான் சொல்ல மாட்டோம். அதே லட்சக்கணக்கில் கடன் வாங்கியிருக்கோம், நாளைக்கு வட்டிக்காரன் வீட்டுல நின்னான்னா நம்ம என்ன பதில் சொல்றது? இது மாதிரி ஒரு சூழ்நிலை. அப்படி இல்லைன்னா ஒரு தேர்வு எழுத போறோம், இந்த தேர்வுக்கு நம்ம என்ன படிச்சாலும் எனக்கு ஞாபகமே இல்லை, ஐயோ இந்த தேர்வுல நான் மட்டும் ஃபெயில் ஆயிட்டேன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாச்சு, என்னை காலேஜ்ல சேர்த்த எங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்ப நான் கஷ்டப்படுத்திடுவேனே, செஞ்சிருவேனே, நான் வேலைக்கு போய் தானே இது மாதிரி குடும்பத்தை காப்பாற்றணும்னு ஒரு உபத்திரம். அப்படி இல்லையா, வேலை காரியத்துல ஏதோ ஒரு மேனேஜரோ இல்ல உயர் அதிகாரிகளோ யாரோ நம்மளை வேலையை விட்டு தூக்குற சூழ்நிலையில இருக்கும்போது, ஐயோ இந்த வேலை இல்லைன்னா அடுத்த வேலை என் குடும்பமே பட்னியா இருக்குமே, இப்படின்ற ஒரு உபத்திரம். இது மாதிரி ஒவ்வொருவருக்கும் ஒரு சிலருக்கு வியாதி என்ற உபத்திரம். இந்த வியாதினால என்னுடைய பிள்ளைகளை விட்டுட்டு நான் போயிட்டேன்னா என்ன ஆகுறது, இல்ல என் பெற்றோரை விட்டுட்டு நான் போயிட்டேன்னா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உபத்திரம். ஐயோ என் பிள்ளை இப்படி வியாதியில கிடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உபத்திரம். இப்படி ஒவ்வொருவருக்கும் அவங்கவுங்க தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு உபத்திரம்ன்றது கண்டிப்பா ஒண்ணு இருந்திருக்கும். அந்த உபத்திரவத்தை நம்ம அனுபவிச்சிட்டு இருக்கும் போது சுத்தி இருக்கவங்களோ உற்றார் உறவினர்களோ என்ன சொல்லுவாங்கன்னா, முதலாவது இவங்க செஞ்ச பாவம், இவங்க செஞ்ச சாபம், அதனாலதான் இன்னைக்கு இவங்களை ஆட்டி படைக்குது, இவங்க உபத்திரவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உலக மனிதர்கள் சொல்வாங்க. ஆனா நம்மள படைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா, உபத்திரவப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணவே மாட்டார், அருவருக்கவே மாட்டார். ஒருவேளை பாவத்தினால் கூட ஒரு உபத்திரம் வந்திருக்கலாம், ஒருவேளை அப்படி பாவம் பண்ணி நம்மளுக்கு உபத்திரம் வந்துருந்துச்சுனாலும் அதை ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு, அருவருக்க மாட்டாரு. அருவருத்த ஐயோ இவன் உபத்திரவப்படட்டும், இவன் நல்லா அனுபவிக்கட்டும், இவன் எவ்வளவு பாவம் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பல்ல கடிக்கிற தேவன் அல்ல. அவர் நம்ம மேல ரொம்ப அன்பானவரா இருக்கிறாரு. உபத்திரவத்துல நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் என்ன பண்றாராம், அவனுக்கு மறைக்காமலும், தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் அந்த நேரத்துல அவருக்கு கண்டிப்பா முகம் காட்டுறாரு. நம்ம என்ன வேண்டி ஜெபிக்கிறோம், ஆண்டவரே இந்த உபத்திரம் என்னால தாங்க முடியல ஆண்டவரே அப்படின்னு நீங்க ஜெபிக்கும் போது, ஒருவேளை இந்த உபத்திரம் ஒருவேளை கடனா இருக்கு, நீங்க ஒரு 10 லட்ச ரூபா கடன் வாங்கியிருக்கீங்க, நாளைக்கே கட்டி ஆகணும்னு ஏதோ ஆண்டவரே என்ன கேக்குறாங்க அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா, ஒருவேளை உங்களால நாளைக்கே ஆண்டவர் டக்குன்னு உடனே ஆசீர்வதிச்சு திடீர்னு ஒரு மேஜிக் பண்ணி காப்பாத்துவாரு, அப்படி அல்ல. ஆனா கட்டாயம் நாளைக்குல இருந்து தப்பிக்க ஆண்டவர் ஒரு வழிவாசலை திறப்பாரு. அதே போல அந்த கடன் தொல்லையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா உங்களை விடுதலையாக்கவும் ஆண்டவர் வல்லவரா இருக்கிறார். என் வாழ்க்கையில கூட பாத்தீங்கன்னா, ஒரு மிகுந்த கடன்ல நான் பாதிக்கப்பட்டேன். அப்ப ஆண்டவர் கிட்ட நான் முதலாவது என்ன பண்ணேன்னா, எழுதி வச்ச, ஆண்டவரே எனக்கு இவ்வளவு கடன் தொல்லை இருக்கு, எனக்கு இந்த கடன் தொல்லையில இருந்து எனக்கு விடுதலை தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சு ஜெபிக்க ஆரம்பிச்சேன். எடுத்த உடனே என்னால ஒரே நாள்ல எல்லாம் கடனை அடைக்க முடியல, அதுக்கு ஒரு சில காலங்கள் இருந்துச்சு. ஆனா அந்த சில காலங்கள் வரைக்கும் அந்த கடனால எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருந்துச்சு, நிம்மதியா இருந்தேன். நான் ஜெபிக்க முதல்ல ஏதாவது உபத்திரவம் வந்துச்சுன்னா, முதலாவது நம்மளுக்கு பாதிக்கப்படுறது மனம்தான் பாதிக்கப்படும். இருதயம் ரொம்ப அழுத்த ஆரம்பிச்சிடும், சமாதானம் போயிடும், நிம்மதி போயிடும், சந்தோஷம் போயிடும். ஐயோ எனக்கு இப்படி உபத்திரவமா இருக்கே, ஐயோ எனக்கு இப்படி உபத்திரவமா இருக்கேன்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஆத்துமா என்ன பண்ணும்னா அங்கலாய்க்க ஆரம்பிக்கிறோம். ஆனா ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிக்கும் போது, அவருடைய முகத்தை நம்ம தேடும் போது, நம்ம முகத்தை அவர் உபத்திரவத்துல நம்ம அவருடைய முகத்தை தேடும் போது மட்டும் கண்டிப்பா அவர் மறைக்கவே மாட்டார். இது என் வாழ்க்கையில அனுபவத்துல
நான் அனுபவிச்ச ஒரு உண்மையான இது. ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணாரு. "நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். நீயோ கடன் வாங்காதிருப்பாய் சொன்னீரே ஆண்டவரே! எனக்கு இப்ப கடனா இருக்கு ஆண்டவரே" அப்படின்னு சொல்லும்போதெல்லாம், அந்த வார்த்தைய கொண்டு உனக்கு கண்டிப்பா கடன் அடைக்கப்படும்னு சொன்னாரு. அந்த வார்த்தை வந்து எனக்கு நிம்மதிய தந்துச்சு, சந்தோஷத்த தந்துச்சு, இருதய கலக்கத்துலருந்து விடுதல தந்துச்சு. ஆண்டவர் அந்த ஒரே நாள்ல கடன் அடைக்கல. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா என் கைகளின் பிரயாசத்த வச்சே ஆண்டவர் வந்து அந்த கடன அடைக்க கிருப செஞ்சாரு. ஆனா அடைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த கடனெல்லாம் இது என் சக்திக்கும் அப்பாற்பட்ட ஒரு விஷயமா இருக்குது. இவ்ளோ கடன என்ன கொண்டு ஆண்டவர் அடைக்க வச்சிருக்காரு. ஏன்னா அடைச்சது நான் கிடையாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. என் கைகளின் பிரயாசம் கை வைக்கிறது வேணா நானா இருந்திருக்கலாம். ஆனா என் கைகள ஆசீர்வதித்தது என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதே மாரி தான் உங்க வாழ்க்கையிலும் சரி, நீங்க உபத்திரம் என்ன வியாதின்ற உபத்திரம், கஷ்டன்ற உபத்திரம் எதுவா வேணாலும் இருக்கலாங்க. அந்த உபத்திரவத்திலருந்து உங்கள மீட்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே வல்லவரா இருக்கிறாரு. இத கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உங்க வாழ்க்கையில நீங்க என்ன கஷ்டத்துக்காக இப்ப நீங்க கலங்கி நிற்கிறீர்களோ, ஐயோ! இது எனக்கு ரொம்ப உபத்திரவமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, உங்க மனத அழுத்திக் கொண்டு, உங்க தூக்கத்த கெடுத்துக் கொண்டிருக்கிற ஒரு காரியமா இருந்துச்சுன்னா, அத இன்னைக்கே நீங்க தேவனிடத்துல, தேவ சமூகத்துல அறிக்கையிடுங்க. ஆண்டவரே இந்த பிரச்சனை எனக்கு இருக்குது. நீங்க சொன்னீங்கல்லப்பா, உங்க முகத்த எனக்கு மறைக்க மாட்டேன்னு சொன்னீங்கல்லப்பா. ஆமாப்பா, இன்னைக்கு எனக்கு உங்க முகத்த மறைக்காதீங்க. நான் இப்ப உங்ககிட்ட பிரேயர் பண்றேன். நீங்க எனக்கு செவி கொடுக்கணும். நீங்க சொன்னீங்கல்ல, "தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார்" அப்படின்னு சொன்னீங்கல்ல. நான் உங்கள கூப்பிடுறேன். நீங்க எனக்கு கண்டிப்பா என்ன பண்ணணும்? கேட்டருளியே ஆக வேண்டும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணுங்க. கட்டாயம் அந்த உபத்திரவத்திலருந்து முதலாவது உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, சமாதானம் கிடைக்கும். உங்க மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். அப்புறம் அந்த உபத்திரவத்திலருந்து விடுதலை ஆக்க ஒரு வழிவாசல் திறக்கப்படும். அந்த வழி இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்களுக்கு ஆண்டவர் வழிவாசல உங்கள கண்கள திறக்க வைப்பார். இதுதான் வழி அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் வந்துட்டு கண்கள திறக்க வைப்பார். ஆகாருடைய அழுகுரல கேட்ட தேவன் உங்களுடைய அழுகுரலையும் கண்டிப்பா கேட்பார். ஆகார் வந்து தன்னுடைய மகன தூக்கி கொண்டு போய் கொண்டிருக்கும்போது வனாந்தரமா போய் கொண்டிருக்கும்போது தண்ணீர் இல்லாம தன் மகன் சாகிறத அவ விரும்பல. தண்ணீர் இல்லாம அவனுடைய மகன் வந்து தாகத்தினால செத்துக்கிட்டு இருக்கான். ஐயோ! ஆண்டவரே நான் என்ன பண்ணட்டும்? எனக்கு என்னமே பண்ணலையே புரியலையேன்னு சொல்லி ஒரு மரத்து நிழல்ல பையன விட்டு பிள்ளைய விட்டுட்டு ஓடி போய் தூரமா போய் அழ ஆரம்பிக்கிறா. ஆண்டவரே என்னை கேட்டருளும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய உபத்திரவத்திலிருந்து அவ கூப்பிடுறான். கூப்பிடும்போது கர்த்தர் வந்து நின்று என்ன பண்ணாரு? ஒரு ஊற்றுக்கண்ண அவர் கண்களுக்கு இருக்கிறத அவ கண்களுக்கு காட்டுறாரு. அதுவரைக்கும் அவளுக்கு அந்த ஊற்றுக்கண் இருந்தது தெரிஞ்சுச்சா? இல்ல. ஏன்னா, அந்த நேரத்துல உபத்திரவம் இருக்கும்போது, நம்மளுடைய மனம் வந்து ரொம்ப குழம்பி போயிருக்கும். எதுதான் வழின்னு நம்மளுக்கு தெரியாது. அந்த வழி யாருன்னா, இயேசு தான் நம்மளுடைய வழி. இயேசு தான் மெய்யான வழி. நானே வழியும், சத்தியமும், ஜீவனுமாய் இருக்கிறேன்னு சொன்னவரு, அவருடைய வழிய உங்களுக்கு காண்பிப்பாரு. அவர் வழிய காண்பிக்கும்போது தான் உங்களுக்கு தெரியும். ஓ! இங்க தான் ஊற்றுக்கண் இருக்குதோ! இப்ப இந்த நம்மளுடைய உபத்திரவத்துக்கு வழிவாசல் இங்க தான் இருக்குதோ! அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டவர் உங்களுக்கு காண்பிக்கும்போது மட்டும் தான் தெரியும். இன்னும் ஒரு சில நேரத்துல நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, இந்த உபத்திரவம் ஏன் வந்துச்சுன்னே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது. நம்ம ஒரு சில நேரத்துக்கு நினைப்போம், நல்லா பிரேயர் பண்ணுவோம், நல்லா ஆண்டவருக்கு பிரியமாவும் இருந்திருக்கலாம். பாவத்தினால பாவம் பண்ணா உபத்திரம் வரும், வேதனை வரும். சரி கரெக்ட் தான். ஆனா நம்ம ஒரு சில நேரத்துல பார்த்தீங்கன்னா, நல்லா பிரேயர் பண்ணியிருப்போம், நல்லா வேதம் வாசிச்சிருப்போம். வ அ புறஜாதியர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, சினிமாக்கு போறதும், வேண்டாத வேலைகள செய்யறதும் அப்படி இருந்தும் அவங்கலாம் நல்லா இருக்காங்க. ஆனா அவங்க முன்னாடி நான் எப்படி இருக்கேன்னா, ரொம்ப உபத்திரவப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அவங்க முன்னாடி நான் கை கட்டி வேலை செய்ற நிலைமையில இருக்கேன். அவங்க முன்னாடி அவங்க என்ன உபத்திரவப்படுத்துறாங்க. ஆனாலும் அவங்க நல்லா இருக்காங்க. அப்படின்னு இன்னைக்கு இந்த சூழ்நிலை உங்களுக்கு தெரியலாம். ஒரே ஒருத்தருடைய சாட்சிய உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. வேதத்துல யோபுன்னு ஒருத்தர் இருக்காரு. யோபு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு தெரியாதவர்களுக்கு நான் சொல்றேன். யோபுன்னு அவர குறித்து ஆண்டவர் ஒரு சாட்சி சொல்றாரு பாருங்க. யோபு 1ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும், சன்மார்க்கனும், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான். தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருக்கிறான். இந்த யோபு குறித்து ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாய் இருந்தான். ஆனா ஆண்டவரே இவர குறித்து இயேசுவே வந்துட்டு இவனுக்கு ஒரு சாட்சி குடுக்குறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும்
சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனைப் போல பூமியில் இப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவன் மேல ஒரு சாட்சி சொல்றாரு. அது யார பார்த்து சாட்சியா சொல்றாருன்னா, சாத்தான பார்த்து சொல்றாரு. சாத்தான பார்த்து யோபு மேல கவனம் வச்சு, அவன் எவ்வளோ உத்தமனா இருக்கான், சன்மார்க்கனா இருக்கான், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமா இருக்கிறான். அவன போல பூமியில ஒரே ஒருத்தன் கூட இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. ஆனா அவனுக்கு அவர் கொடுத்த உபத்திரவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிசாசு சொல்றான், சும்மாவா அவன வச்சிருக்கீங்க? அதே அடுத்த 9வது வசனத்துல சொல்றான், நீ அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? சும்மாவா அவன் தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலியடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியையை ஆசிர்வதித்தீர். அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவைகளெல்லாம் தொடுவீரானால், அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றான். இப்ப புரியுதா? சாத்தான் என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் நம்மளுக்கு நன்மையாக செய்யணும்னு நினைக்கும் போது ஒரு போட்டிக்காக, நீங்க அவங்கள நல்லா தான் வச்சிருக்கீங்க, நல்லா ஆசீர்வதிக்கிறீங்க. ஆமா, அவங்க டெய்லி ப்ரேயர் பண்றாங்க, வேதம் வாசிக்கிறாங்க. ஒரே ஒரு தடவை என்ன பண்ணுங்க, அவங்களுக்கு கொஞ்சம் உபத்திரவம் கொடுத்து பாருங்க. அப்போ ப்ரேயர்லாம் எங்க போகுதுன்னு பார்க்கலாம், வேதம் வாசிப்பெல்லாம் எங்க போகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாத்தான் வந்து ஒரு சவால் விடுறான். யார்கிட்ட? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட இந்த சவால் விடுறான். தேவன் கிட்ட அது மாதிரி சவால் விடும்போது அவர் சொல்றாரு, டேய், நீ என்னதான் செஞ்சாலும் சரி, நீ எவ்வளோ உபத்திரவப்படுத்தினாலும் சரி, என் பிள்ளை என்ன ஆகாது, என்ன அப்பா இல்லைன்னு சொல்லி மறுதளிக்காது, ஜெபிக்காம இருக்காது, வேதம் வாசிக்காம இருக்காது. எவ்வளோ உபத்திரவத்தினாலும் சரி, என் பிள்ளை என்ன மறுதளிக்காது, தூஷிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் வந்து சாட்சி கொடுக்குறாரு. இந்த சாட்சி யோபுக்கு மாத்திரம் பொருந்தாது, நம்ம எல்லாருக்குமே பொருந்தும். நம்மளுடைய வாழ்க்கையில கூட ஒருவேளை நீங்க நல்லா ஜெபிக்கலாம், வேதம் வாசிக்கலாம். இந்த சூழ்நிலையில ஒருவேளை உங்களுக்கு ஒரு உபத்திரவம் வருது, நீங்க தாங்க முடியாத உபத்திரவமா இருக்குது. அப்போ எதுக்காக ஆண்டவர் அமைதியா இருக்கா? என்ன ஆண்டவரே, இந்த உபத்திரவத்திலிருந்து என்னை தப்புவிக்க ஆண்டவருக்கு ஒரே ஒரு செகண்ட் போதாது அந்த உபத்திரவத்திலிருந்து மீட்டெடுக்க? ஒரே நாள்ல வானத்தையும் பூமியும் உண்டாக்கி, நம்ம மனுஷங்கள்லாம் உண்டாக்கி, எல்லாம் இந்த உலகத்தையே சிருஷ்டித்த அவருக்கு 6 நாள்ல இந்த உலகத்துல அத்தனை ஜீவ ஜந்துக்களையும் உருவாக்கி வைத்த தேவனுக்கு உங்களுடைய உபத்திரவம் எவ்வளவு? ஒரே ஒரு தூசி போன்றது. அதை அந்த தூசி போன்ற உபத்திரவத்தை ஊதி விடுறதுக்கு அவருக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? அப்படி அல்ல. அந்த உபத்திரவத்தினின்று நம்ம எவ்வளோ நேரம் கர்த்தரை துதிக்கிறோம், எவ்வளோ நேரம் அவரை நேசிக்கிறோம். நம்மள ஒருத்தவங்க கஷ்டப்படுத்தும் போது அப்பயும் அவங்கள நேசிக்கிறது அன்பு தான், உண்மையான அன்பு. நம்மளுக்கு எல்லாம் நல்லதே. இப்ப நான் உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு நன்மையே செய்து கொண்டிருக்கிறேன். ஒரு நல்ல ஃப்ரெண்ட் இருக்கிறான். அந்த ஃப்ரெண்டு எப்போ காசு கேட்டாலும் கொடுக்கறதும், எப்போ வந்து எப்போ நீங்க போய் கஷ்டம்னு நிற்கும் போதும் உங்களுக்கு உதவி செய்கிற ஃப்ரெண்டா இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்பா, அந்த ஃப்ரெண்டு மாதிரி வருமா, அந்த ஃப்ரெண்டு எவ்வளோ நல்ல ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டுக்கு நீங்க ரொம்ப நல்லவங்களா இருப்பீங்க. அதே ஒரு ஃப்ரெண்டு வந்துட்டு, இல்ல நான் உங்களுக்கு இப்ப தர முடியாது, இப்ப செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க கஷ்டப்படும் போது அமைதியா இருந்தாங்கன்னா, அப்போ இவன் என்ன ஒரு ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு முறுமுறுத்து தான் போவீங்க. ஆனா அதுவா உண்மையான அன்பு? காசு கொடுக்கும்போதும், ஒரு நல்லது செய்யும்போதும், ஆண்டவர் நம்மளுக்கு பிள்ளைகளை கொடுக்கும்போதும், நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுக்கும்போதும், நல்ல ஒரு பிஸ்னஸை கொடுக்கும்போதும், நல்ல கடன் இல்லாத வாழ வைக்கும் போதும் மட்டும் ஆண்டவரே ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்வதும், நம்மளுக்கு ஒரு சின்ன கஷ்டம், உபத்திரம், ஒரு நோய், ஒரு பிரச்சனை, ஒரு வேதனை வந்ததுக்கு அப்புறம் நீங்க இல்லவே இல்லை ஆண்டவரேன்னு சொல்றதும் ஆண்டவருக்கு உண்மையா நேசிக்கிறதா அர்த்தமாகுமா? இல்லவே இல்ல. உண்மையா நம்ம ஆண்டவரை நேசிக்கிறோம்னா, எவ்வளோ உபத்திரவத்திலயும் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சொன்ன மாரி, அவர் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் இந்த அக்கினி நெருப்புக்கே எங்களை தப்புவிக்க வல்லவரா இருக்கிறார். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ வந்துட்டு எரிகிற அக்கினி சூளையில வந்துட்டு ஆண்டவரை ஆராதனை செய்யக்கூடாதுன்னு அந்த அந்த நாட்டு ராஜா வந்து ஒரு கட்டளை போட்டிருந்தாரு. நேபுகாத் நேச்சார்ன்ற ராஜா வந்துட்டு, நீங்க வந்துட்டு இயேசுவை வந்து தேவனை வந்து துதிக்கக்கூடாது, ஆராதிக்கக்கூடாது. அப்படி ஆராதிக்கிறதா இருந்துச்சுன்னா நான் உங்களை அக்கினி சூளையில தூக்கி போட்டுருவேன். அதெல்லாம் கேட்காம என்ன பண்ணுவேன், நாங்கள் ஆண்டவரை துதிப்போம், நீ அக்கினி சூளையிலனாலும் போடு, எதில் வேணாலும் போடு, எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அதே மாதிரி அக்கினி சூளையை எல்லாருக்கும் காட்டிலாம் 7
மடங்கு அதிகமாக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜா கட்டளை கொடுத்தாரு. அதே போல அவங்களுடைய வேலைக்காரங்களும் 7 மடங்கு அந்த அக்கினி சூளையை அதிகமாக்கி ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோலாம் தூக்கி போடுறாங்க. இப்பயாவது சொல்லுங்க. உங்க ஆண்டவர மறுதலிச்சிட்டீங்களா? அவர வந்துட்டு துதிக்காம இருக்கீங்களா? ஆராதனை செய்யாம இருக்கீங்களா? நீ என்ன அக்கினியில தூக்கி போடு, எதுல வேணாலும் தூக்கி போடு. நாங்க ஆராதிக்கிற தேவன் இந்த அக்கினி நெருப்புக்கு எங்கள தப்புவிக்க வல்லவரா இருக்கார். இந்த பிரச்சனையிலருந்து அவரால எங்கள காப்பாத்த முடியும். அவரு எங்கள காப்பாத்தலாம, இந்த பிரச்சனைய எங்களுக்கு அனுமதிச்சா கூட சரி, நாங்க அவர தான் துதிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பண்ணாங்க ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சொன்னாங்க. அதே போல அக்கினி நெருப்புல தூக்கி போட்டாங்க. ஆண்டவர் வந்து என்ன பண்ணியிருக்கலான்னா, அந்த ம அக்கினி நெருப்புல தூக்கி போடாம கூட தடுத்திருக்கலாம். அப்படி இல்ல. அக்கினி நெருப்புல தூக்கி போட்டாங்க. தூக்கி போடும்போது அந்த அக்கினி நெருப்புல ஆண்டவர் வந்து தம்முடைய தூதர்கள அனுப்பி 4 பேர் உலாவுறத அந்த ராஜா வந்து பார்க்குறாரு. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோன்னு 3 பேர தானே நம்ம தூக்கி போட்டோம். அக்கினி நெருப்புல என்ன 4 பேரா சுத்தி வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அதேபோல அக்கினி நெருப்புல 4 பேர் உலாவிக் கொண்டிருக்கிறத நான் காண்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ராஜா என்ன பண்றாரு, அந்த அக்கினி சூளையிலேருந்து அவங்கள வெளிய எடுத்துட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு, அவரே என்ன பண்றாரு, மனம் மாறுறாரு. ஏன்னா, நம்மளுக்கு ஒரு உபத்திரவம் வந்துச்சுன்னா, ஒண்ணு ஆண்டவர் அந்த உபத்திரவத்த தடுப்பார். அப்படி இல்லையா, அந்த உபத்திரவத்துல ஆண்டவரும் நம்ம கூடயே தான் இருப்பாரு. நம்மளுக்கு தான் அந்த உபத்திரவம் பெருசா தெரியுமே தவிர, ஆண்டவருக்கு நம்ம ஆண்டவர நோக்கி பார்த்தோம்னா, நம்ம கூட ஆண்டவர் இருக்கிறத நல்லா நம்மளால உணர முடியும். அப்படி உணரும்போது அந்த உபத்திரவ காலம் நம்மளுக்கு பெருசாவே தெரியாது. அதே போல தான் அந்த ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோம் அந்த 3 வாலிபர்களுக்கும் அக்கினி நெருப்புல இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு அவங்க வஸ்திரம் கூட வேகவே இல்லையாம். ஏன்னா கூட யார் இருக்கிறது? இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. கர்த்தராகிய தேவன் இருக்கிறாரு. தேவன் இருக்கும்போது நம்மள ஒரு சேதமும் பண்ணவே முடியாது. அதே போல தான் நீங்க என்ன உபத்திரவத்துல இன்னைக்கு இருந்தாலும் சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நோக்கி கூப்பிடுங்க. ஒருவேளை உபத்திரவத்துக்குன்னு ஆண்டவர் ஒரு சில காலங்கள் வைத்திருக்கலாம். அந்த காலங்கள் முடிவர வரைக்கும் ஆண்டவர் வந்து உங்களுக்காக அந்த அற்புதம் செய்யறதுக்கு காத்து கொண்டிருக்கலாம். ஆனா முடிவுல யோபுக்கு நடந்த மாரி நிச்சயமா உபத்திரவப்படுகிறவனுடைய உபத்திரவத்த அவர் அற்பமா மட்டும் எண்ணவே மாட்டார். யோபு என்ன பண்ணாருன்னா, அவனுடைய 10 குழந்தைகளையும் அவன் இழக்க வேண்டியதா இருந்துச்சு. 10 பிள்ளைகளையும் அவன் இழந்தான். அதுக்கு பதிலா அவனுடைய 10 பிள்ளைகளையும் அவர் திரும்ப தந்தது மட்டும் இல்லாம, அவனுடைய செல்வம் ஒட்டகங்கள், ஆடு, மாடுகள் எல்லாத்தையும் அவர் என்ன பண்ணாரு, இதுக்கு முன்னாடி இருந்தத காட்டிலும் ரெட்ட தனியா தான் தந்தாரே தவிர, ஆண்டவர் வந்து கைவிடவே இல்ல. யார? யோப கைவிடவே இல்ல. அவன் உபத்திரவப்பட்டத அவர் என்னைக்குமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ண மாட்டாரு, அற்பமா எண்ண மாட்டாரு. ஆனா, அந்த உபத்திரவத்துல நம்ப என்ன பண்ணணும்னா, ஆண்டவர மறுதலிக்க கூடாது, முறுமுறுக்க கூடாது. தூஷிக்க கூடாது. ஆண்டவர் இருக்காரா இல்லையான்னே தெரியல. ஐயோ! எனக்கு இவ்ளோ கஷ்டம் நடக்குதே, இவ்ளோ பாடு நடக்குதே அப்படின்னு சொல்றத விட்டுட்டு, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. இந்த உபத்திரவத்துல என் கூடயே இருங்க. எனக்கு கூடயே இருங்க. எனக்கு இத தாங்கிட பலன் தாங்க. தப்பிச் செல்ல வழி செய்யுங்க. அப்படின்னு சொல்லி பிரேயர் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு அந்த உபத்திரவத்திலயும் நீங்க சந்தோஷமா தான் இருப்பீங்க. எவ்வளோ உபத்திரம் எல்லாரும் சுத்தி இருக்கவங்கலாம் பார்க்கலாம். பார்த்துட்டு என்ன இவ்ளோ உபத்திரவத்திலயும் இவ்ளோ கடன வாங்கி வச்சுட்டு இவங்க எவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லலாம். இல்ல இவ்ளோ துக்கத்திலயும் இவங்க எவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க பாரு அப்படின்னு மத்தவங்க உங்கள பார்த்து சொல்ற அளவுக்கு ஆண்டவர் வச்சிருப்பாரு. அந்த உபத்திரவம் முடியும்போது ரெட்டிப்பான நன்மையா ஆண்டவர் உங்களுக்கு கண்டிப்பா தருவார். இப்ப கூட நம்ம பிரேயர் பண்ணலாம். ஆண்டவரே இயேசப்பா உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இந்த வேளையில கூட இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறேன் தகப்பனே. இந்த உபத்திரவத்தில் அவர்கள் வாழ்வில என்ன உபத்திரவம் இருந்தாலும் தகப்பனே, அந்த உபத்திரவத்தை நீர் அற்பமா எண்ணாமலும், அருவருக்காமலும் உம்முடைய முகத்தை அவர்களுக்கு மறைக்காமலும் இருந்து கொண்டிருக்கிறீர் தகப்பனே. அவர்கள் என்ன வேண்டுகிறார்களோ இந்த வேளையிலே தகப்பனே, கட்டாயம் நீங்கள் அவர்கள் வாழ்க்கையில ஒரு அற்புதம் செய்வீராக தகப்பனே. ஒரு அதிசயத்தை செய்வீங்க செய்தருளுங்க தகப்பனே. உம்மையே நோக்கி பார்த்து காத்து கொண்டிருக்கிற அவர்களுக்கு ஒரு நன்மையை தந்து ஆசீர்வதிங்க தகப்பனே. யோபை இரட்டத்தனையா ஆசீர்வதித்த தேவன் தகப்பனே, இவர்கள் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இரட்டிப்பான நன்மையினாலே நிரப்புங்க தகப்பனே. ஆசீர்வதிங்க தகப்பனே. என் தேவனே, எந்த உபத்திரவத்திலும் நீர் எங்களோடு இருந்தால் நாங்கள் சந்தோஷமாக இருப்போம் தகப்பனே. ஆண்டவரே, எங்களோடு இருந்து எங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. எல்லாவற்றையும் உடைய திருப்பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.
பிரியமானவர்களே, நீங்க எல்லாரும் எந்த உபத்திரவத்துல இருந்தாலும், இந்த நிமிஷத்துலருந்து உங்க உபத்திரவத்த ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. சொல்லிட்டு நீங்க சந்தோஷமா இருங்க. சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன்னு ஆண்டவர் சொல்றாரு. அதேதான் சந்தோஷமா இருங்க. ஆண்டவர் உங்களுக்கு என்ன உபத்திரவம் வந்தாலும், அந்த உபத்திரவ காலம் முடிந்த உடனே, அந்த உபத்திரவத்துக்கு இரட்டிப்பான நன்மை இருக்குன்றத மட்டும் மறந்துறாதீங்க. சரிங்களா? ஆண்டவர என்னைக்கும் துதிச்சு கொண்டே இருங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.